ஓம் சாந்தி 18-5-2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் நீங்கிவிடும். ஏனென்றால் நினைவுதான் வாளின் கூர்மை. இதில் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. கேள்வி: குழந்தைகள் தங்களுடைய நடத்தையை திருத்திக் கொள்வதற்கு பாபா எந்த வழியை கூறுகிறார்? பதில்: குழந்தைகளே, தன்னுடைய உண்மையிலும் உண்மையான சார்ட் வையுங்கள். சார்ட் வைப்பதினால்தான் நடத்தை மாறும். நாள் முழுவதும் என்னுடைய நடத்தை எப்படி இருந்தது என்பதை பார்க்க வேண்டும். அதாவது யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே, வீண் விஷயங்களை பேசவில்லை தானே, ஆத்மா என்று புரிந்து பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்தேன், எத்தனை பேரை தனக்கு சமமாக ஆக்கினேன் என்று சார்ட் வைக்க வேண்டும். யார் இதுபோல் சார்ட் வைக்கிறார்களோ அவர்களுடைய நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டுவிடும். யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள், செய்யவில்லை என்றால் பச்சாத்தாபப்படுவார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார். ஏனென்றால் குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு எதிரில் இருக்கிறீர்கள். அனைத்து குழந்தைகளும் தங்களுடைய சுய தர்மத்தில் இருக்கிறார்கள். மேலும் பாபாவை நினைவு செய்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. அவசியம் புத்தி எங்காவது செல்லதான் செய்கிறது. அதை ஒவ்வொருவரும் தாங்களே புரிந்து கொள்ள முடியும். முக்கியமான விஷயம் சதோபிரதானம் ஆகுவதுதான். அதுவும் நினைவு யாத்திரை இல்லாமல் சதோபிரதானமாக ஆக முடியாது. பாபா காலையில் யோகத்தில் அமர்ந்து குழந்தைகளை கவர்ந்து இழுக்கிறார். வரிசை கிரமமாக தான் ஈர்க்கப்படுகிறார்கள். நினைவில் அமைதியாக இருக்கிறார்கள், உலகத்தை மறந்து இருக்கிறார்கள். ஆனால் முழு நாளிலும் என்ன செய்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. அதிகாலையில் 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் நினைவு யாத்திரை. இதில் ஆத்மா தூய்மையாகிறது, ஆயுள் அதிகரிக்கிறது. இருந்தாலும் முழு நாளில் எவ்வளவு நினைவு செய்கிறீர்கள், எவ்வளவு சுயதர்ஷன சக்கரதாரி ஆகிறீர்கள் என்பதை பார்க்க வேண்டும். பாபாவுக்கு தான் அனைத்தும் தெரியுமே என்று இருந்துவிடக்கூடாது. நான் நாள் முழுவதும் என்ன செய்தேன் என்று தன்னுடைய உள்ளத்தை கேட்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் அதற்காக சார்ட் எழுதுகிறீர்கள். சிலர் சரியாக எழுதுகிறார்கள், சிலர் தவறாகவும் எழுதுகிறார்கள். நாம் சிவபாபாவுடன் தானே இருக்கிறோம், சிவபாபாவை தானே நினைவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலும் நினைவில் இருந்தோமா என்பதை பார்க்க வேண்டும். முற்றிலும் சைலன்ஸில் இருந்தீர்கள் என்றால் பிறகு இந்த உலகம் கூட மறந்து போய்விடும். மற்றபடி நான் சிவபாபாவின் நினைவில்தானே இருக்கிறேன் என்று தன்னை தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் மறந்துவிட வேண்டும். அதாவது சிலர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, பாபா வீட்டில் தானே இருக்கிற, பாபா நினைவில் தானே இருக்கிற, பாபா சேவை தானே செய்துட்டு இருக்கிற அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே தான், நீங்க பாபா நினைவில் இருக்கிறீங்க. ஆனால் அந்த நினைவு எப்படி இருந்தது? முற்றிலும் சைலன்ஸ்ல இருந்தீங்களா? உலகத்தை மறந்துட்டீங்களா? தேக தர்மங்கள் அனைத்தையும் மறந்து பாபா நினைவில் இருந்தீங்களா? அதை நீங்க பார்த்துக்கணும். மேலாப்புல நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா விகர்ம விநாசம் ஆகாது. ஆகையால உங்களையே நீங்க ஏமாத்திக்க கூடாது அப்படின்றார். ஸ்ரீலக்ஷ்மி அல்லது நாராயணன் ஆகுவது, உலகத்தின் எஜமானன் ஆகுவது சித்தி வீட்டிற்கு செல்வது போல் அல்ல. பாபா கூறுகிறார், எனக்கு எல்லாமே தெரியும் என்று தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. துரு நீங்குவதற்கு முழு நாளில் நான் என்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்தேன் என்று
தன்னிடம் தானே கேட்டுக்கொள்ளுங்கள். எத்தனை பேரை தனக்கு சமமாக ஆக்கினேன் என்ற இந்த சார்ட்டை ஒவ்வொருவரும் அவசியம் வைக்க வேண்டும். யார் செய்கிறார்களோ அவர்கள் அடைவார்கள். செய்யவில்லை என்றால் பச்சாத்தாபப்படுவார்கள். நாள் முழுவதிலும் என்னுடைய நடத்தை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதாவது யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே, அல்லது தவறான விஷயங்களை பேசவில்லை தானே என்று பார்த்து கொள்ள வேண்டும். சார்ட் வைப்பதினால் நடத்தை மாறிவிடும். காதலன் காதலி ஒருவரை ஒருவர் நினைக்கிறார்கள். பாபாவை அதுபோல் நினைக்க வேண்டும். அதிகாலையில் தான் பாபா அதிகமாக கவர்ந்து இழுப்பார். காந்தம் அல்லவா? சதா தூய்மையானவர், எல்லையற்ற தந்தை அல்லவா? ஆகையால் இருக்கிறார். இந்த நினைவு பயணம் மிகவும் அவசியமானதாகும். எங்கு சென்றாலும், பயணம் செய்து கொண்டிருந்தாலும், எழுந்தாலும், அமர்ந்தாலும், சாப்பிட்டாலும் நினைவு செய்ய முடியும். நாயகன் நாயகி எங்கிருந்தாலும் நினைவு செய்கிறார்கள் அல்லவா? இதுவும் அப்படிதான். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இல்லையென்றால் விகர்மம் எப்படி விநாசமாகும்? வேறு எந்த உபாயமும் இல்லை. இது மிகவும் ஆழமானதாகும். நம்மை இந்த காட்டிலிருந்து அழைத்து சென்று விடுவார் என்று தெரிந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் நன்மை ஏற்படுகிறது. ஒவ்வொருவரும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். வாயினால் ஒருபோதும் தலைகீழான வார்த்தைகளை பேசக்கூடாது. அன்பாக நடந்து கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க வேண்டும். அதாவது நம்ம செய்ய வேண்டிய வேலைகள், கடமைகள் செய்யணும். பிரச்சனைகள் வரும். அப்போ சண்டை போட்டுக்கிட்டு, தலைகீழாக பேசிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அன்பா, சைலண்ட்டாக இருந்து காரியத்தை முடிச்சுக்கோங்க அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அதிகாலையில் ஏகாந்தத்தில் அமர்ந்து அன்பாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். முழு உலகத்தையும் மறந்துவிட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தைக்கு சமமாக அனைவருக்கும் நன்மை செய்பவராக ஆக வேண்டும். குறைகளை நீக்கிவிட வேண்டும். தன்மீது மிகுந்த கவனம் வைக்க வேண்டும். தன்னுடைய ரிஜிஸ்டரை சுயம் தானே பார்க்க வேண்டும். வரதானம், அனைத்து பிராப்திகளின் பொக்கிஷங்களை நினைவு சொரூபமாகி காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய சதா திருப்தியான ஆத்மா ஆகங்கள். சங்கமயுகத்தினுடைய விசேஷ வரதானம் திருப்தி. மேலும் திருப்திக்கான விதை சர்வ பிராப்திகள் ஆகும். அத்திருப்திக்கான விதை ஸ்தூல அல்லது சூக்ஷ்ம அப்பிராப்திகள் ஆகும். அதாவது அத்திருப்திக்கான காரணம் அப்பிராப்தி அப்படின்றார். ஸ்தூல அல்லது சூக்ஷ்மத்துல என்ன அடையணுமோ அது அடையல அப்படின்னா திருப்தியாக இருக்க முடியாது. பிராமணர்களின் பொக்கிஷத்தில் அப்பிராப்தி என்ற பொருளே இருக்காது என்று பாடப்பட்டிருக்கிறது. அதாவது பிராமணர்களுடைய கஜானாவில் இது இல்லை என்பதே இருக்காது என்று பாடப்பட்டிருக்கு. அனைத்து குழந்தைகளுக்கும் ஒருவர் மூலம் ஒரே மாதிரியாக அளவிட முடியாத பொக்கிஷம் கிடைக்கிறது. கிடைத்த அந்த பொக்கிஷங்களை ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்துங்கள். அதாவது நினைவு ஸ்வரூபம் ஆகுங்கள். எல்லையற்ற பிராப்திகளை எல்லைக்குட்பட்டதாக மாற்றிவிடாதீர்கள். அப்போது சதா திருப்தியாக இருப்பீர்கள்.
அதாவது மேலான அனுபவங்கள், மேலான பிராப்திகள் கிடைக்கும்போது, எல்லைக்கு உட்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் மீது கவனம் போகாது. உயர்ந்த விஷயங்கள் அடையும் போது எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்ல விடுபடுவீங்க. இதை நீங்க உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எல்லையற்ற பொக்கிஷங்கள் என்ன பாபாவிடமிருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கோ, அதனுடைய நினைவு ஸ்வரூபமாகி காரியத்துல ஈடுபடுத்துங்க. அப்போ சதா திருப்தியாக இருப்பீங்க அப்படின்றார். உதாரணத்திற்கு, இப்போ ஸ்தூலத்துல ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலன்னா, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு அதிருப்தி அடையக்கூடாது. பாபா எனக்கு எவ்வளோ உயர்ந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இங்கே மேடையில பேசுறதுக்கு வேணா எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா மனசா சேவையின் மூலமா நான் எத்தனை ஆத்மாக்களுக்கு சேவை செய்ய முடியும். என்னை பாபா தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா அதுவே எவ்வளோ உயர்ந்த பாக்கியம். அதுக்கு ஏதோ ஒரு காரணமும் இருக்கும். ஆகையால எல்லையற்ற நிலையில அப்படி இருந்தீங்கன்னா, இவங்க இப்படி செய்றாங்க, இவங்க இது கொடுக்கல, அவங்க வரல, இதெல்லாம் அதிருப்தி ஏற்படுத்தாது. அதாவது மனம் அந்த உயர்ந்த பொக்கிஷங்களினால் திருப்தியாக இருக்கணும். ஸ்லோகன்: எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே வெற்றிக்கான அதிர்ஷ்டத்தின் ரேகை நெற்றியில் இருக்கவே இருக்கும். இன்றைய அவ்யக்த சமிகை: முழு உலகத்திலும் அனைத்தையும் விட உயர்ந்த அதிர்ஷ்டம் அல்லது பாக்கியம் நம்முடையதுதான். நம்மை போன்ற அதிர்ஷ்டசாலிகள், மகிழ்ச்சியானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. சுயம் பகவான் நம்மை தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறார். இந்த பாக்கியத்தின் வர்ணனை செய்து கொண்டே சதா குஷியில் நடனமாடிக்கொண்டே இருங்கள். அப்போது உழைப்பிலிருந்து விடுபட்டு சதா ஆனந்தமான வாழ்க்கையின் அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஓம் சாந்தி. எனது பாக்கியமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்கியமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்கியமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம்